Welcome back to Big Boss Tamil Season 8. After the house swap, morning எந்திரிச்சதும் மஞ்சரி முத்துக்குமரனுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அவங்க டாஸ்க்கு கொடுக்கும்போதும் இவர் கவனிக்காத மாதிரி கேர் எடுத்துக்காத மாதிரி பிஹேவ் பண்ணதுனால மஞ்சரி கொஞ்சம் ட்ரிகர் ஆகி ஸோ எக்ஸசைஸ் தான் கொடுத்தாங்க. 5 times பண்ணுறது லைக் ஈச் திங் 30 times பண்ணுங்கள். ஸோ டோட்டலி 90 அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. முத்துக்குமாரனும் அது பண்ணாங்க. சௌந்தர்யா கிட்ட தான் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதுக்கு அருண் வந்து ஆஸ் அ கேப்டன் நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. வேர் மஞ்சரி வாஸ் கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் அது அப்போ நான் ட்ரிகர் ஆனால் கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் முடியாதுன்னு விட வேண்டியதானே. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. அருண் வாஸ் ஸோ டிஃபென்சிவ். லைக் ஆர்கியூ பண்ணி ஒருத்தவங்க வந்து பிரேக் டவுன் ஆக வைக்கிறது அருண் ஹீ இஸ் டூயிங் ஸோ மச். ஹவுஸ்மேட்ஸ்லேயே வச்சு இப்போ மென்ஸ் டீமில் பார்த்தோன்னா ஒரு ஆளை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அருண் ரொம்ப அப்படியே காமாக பேசுகிற மாதிரி பேசி ரொம்ப பிரேக் டவுன் பண்ண வைக்கிறாரு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது, விச் இஸ் நாட் நைஸ். ஆஸ் அ கேப்டன் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இவங்க கேப்டனே அப்போ ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட் தான் பண்ண போகிறாங்க, யார் ஆவாங்கன்னு தெரியல. ஆனால் ஹி வாஸ் ட்ரைங் டு ரெஜிஸ்டர் ஸோ மச். அதில் சௌந்தர்யாவும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஹீ இஸ் அ கேப்டன், பட் அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ தட் ஹேப்பன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கேப்டன்சி டாஸ்க் கொடுத்தாங்க. லெமன் இந்த ஸ்பூன் தான் கொடுத்தாங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்குமே பார்த்தா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 35 minutes நடந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி நார்மலாக நடந்துட்டு இருந்தாங்க. விஷால் சும்மா தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணி அவங்கள இடிக்க போகிற மாதிரி போய் அவங்களோட லெமனை விழுக வைக்கணும்னு எப்போ போனாங்களோ அப்போ விஷாலோட லெமன் விழுந்துச்சு. அண்ட் மஞ்சரி பிகேம் த கேப்டன் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஸோ இந்த வாரத்திலிருந்து புதுசாக ஒரு ரூல், ஹூஎவர் இஸ் கெட்டிங் லைக் எந்த ஹவுஸ்மேட் நிறைய தடவை கேப்டன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த சீசன் ஒரு ராயல் என்ஃபீல்ட் A to 3 ரம்மி சர்க்கிள் ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ராயல் என்ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அ கேப்டன் ஷீ செட் ஒரு நாளைக்கு வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு, அதாவது நைட்டு லைக் ஒரு 10 minutes எல்லாருமே உட்காந்து ஒரு 10 minutes பேசலாம், என்னென்ன நடந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசலாம் அப்படின்றது வந்து அ நியூ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இனி புதுசாக ரூல்ஸ் போடணும். அது எல்லாமே கேர்ள்ஸ் டீம் இப்போது எப்படின்னா மென்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னது, அவங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல அப்படின்னாங்க. ஆனால் அதே கேர்ள்ஸ் டீம் டாஸ்க் கொடுக்க போகும்போதும் தே ஆர் நாட் அட் ஆல் ஸ்போர்ட்டிவ். அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், இப்போ ரொம்ப தெரியுது. இனி வரும் டேஸில் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்றது இப்போவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் இஸ் லைக் க்ராசரி அந்த டாஸ்க்கு, அதில் கண்ணை கட்டி பழம் சாப்பிட்ற டாஸ்க்கு 11,000 rupeesக்கு கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சாங்க, 9,000 rupeesக்கு மென்ஸ் டீம் ஜெயிச்சாங்க. பட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருமே சாச்சனாவை ப்ளேம் பண்ணாங்க. எல்லார் சைட்லேயும் தான் மிஸ்டேக் இருக்குது. லைக் போனவங்க 3 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. இவங்க ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிக் பாஸ் வந்து இந்த டைம் தான் நீங்கள் எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சதும் தான் பஸ்ஸர் அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பொறுமையாக பண்ணியிருந்தாலும் ஒரு ஆள் கால்குலேட் பண்ணி 2 பேர் எடுத்துருக்கலாம். அது இவங்க பண்ணல. இல்லாட்டி ஒரு ஆளே எடுத்துகிட்டு 2 பேர் கால்குலேட் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் எல்லாருமே சேர்ந்து ப்ளேம் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்றது தான். ஸோ ஹவுஸே இப்போ வந்து கலவரமாக போகுது. அதுக்கு நடுவில் விஷாலன் தர்ஷிகாவோட ஏதோ ஒரு லவ் ஸ்ட்ராட்டஜி வருதோ அப்படின்றதும் கூட இருக்குது. அண்ட் நாமினேஷன்ஸ், ஸோ நாமினேஷனில் நிறைய பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அண்ட் தீபக், சத்யா, அப்புறம் ரஞ்சித் சார்லாம் இல்லைன்றதே அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன் என் பேர்லாம் சொல்லலையே அப்படின்றதே ஒரு ஷாக்கு. நிறைய அன்எக்ஸ்பெக்டட், நிறைய எக்ஸ்பெக்டட். ஆஸ் யூஷுவல் இருக்கிறவங்க எப்போவுமே இருக்காங்க. இனி இந்த வீக் யார் போவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பிக் பாஸ் இந்த டைம் சொல்கிறாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக நீங்கள் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றத பிக் பாஸும் சொன்னாங்க. லெட்ஸ் see how it goes. இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வீக், இனி எப்படி போகும்னு தெரியும். கீப் வாட்சிங் பிக் பாஸ் தமிழ் Season 8 in Disney+ Hotstar.